ஹே கைஸ், கோவிட்-19 விட மோசமான ஒரு வைரஸ் இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, அது பேர் தான் ஹண்டா வைரஸ். ஏன் நான் அதை மோசமான வைரஸ்னு சொல்றேன்னா, கோவிட்-19 மோர்டாலிட்டி ரேட் வந்து 1% அப்படின்னா, ஹாண்டா வைரஸோட மோர்டாலிட்டி ரேட் 40%. இந்த ஹாண்டா வைரஸ் எது மூலியமா பரவுதுன்னு பாத்துட்டீங்கன்னா, எலி, அணில், இந்த மாதிரி ராபிட் அந்த மாதிரியான மிருகங்களுடைய ஷிட் மற்றும் சலைவா இருக்கிற இடத்துல நம்ம போய் தொடணும்னு அவசியம் கிடையாது. அதை சுவாசிச்சாலே அந்த வைரஸ் வந்து நம்மளுக்குள்ள வந்துடும். முக்கியமா நார்மலா இருக்க ரேட்ஸ், ரேபிட் அந்த மாதிரி இல்ல. இது இன்ஃபெக்டடான ரேட் அண்ட் ரேபிட் அந்த மாதிரி உயிரினத்தை சார்ந்த ஷிட் மற்றும் சலைவாவை இருக்கிற இடத்துல நம்ம வந்து சுவாசிச்சாலே நம்மளுக்கு அந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த ஹாண்டா வைரஸ்ன்றது ரேட்ல இருந்து மனுஷனுக்கு பரவக்கூடிய டிசீஸ். இந்த ரிசர்ச்சுக்கு அப்புறம் தான் தெரியுது இது ஹியூமன் டு ஹியூமனும் பரவுன்னு சொல்லிட்டு. சோ கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. இது ஏன் இவ்வளவு பெரிய நியூஸா பேசிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த ஷிப்ல இருந்து நிறைய பேர் போர்ட் ஆயிருக்காங்க. அண்ட் தென் டிபோர்ட் ஆகி போயும் செஞ்சிருக்காங்க அவங்க ஓன் கண்ட்ரிஸ்க்கு. அதே மாதிரி போனவங்க தான் 2 பேர் இந்தியாவை சார்ந்தவங்க. அந்த இந்தியாவை சார்ந்தவங்க எங்க இருக்காங்க, என்ன பண்றாங்கன்ற விஷயமும் நம்மளுக்கு தெரியல. நம்ம கூட இருக்க சாதாரணமா பேசிட்டு இருக்கவங்களா கூட இருக்கலாம். சோ கேர்ஃபுல். சோ இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துருச்சுன்னா கூட 3 டேஸ்க்கு அப்புறமாவோ இல்ல 1 வீக் அப்புறமா தான் அந்த சிம்டம்ஸே காட்டும். இதோட சிம்டம்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்கன்னா, கோல்ட், காஃப், ஹெவி ஃபீவர், டயரியா அண்ட் தென் ஹார்ட் ஃபெயிலியர் ஆவது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த வைரஸை பத்தி மேலும் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிட்டு வைரஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 2 உங்களுக்காக அப்டேட் பண்றேன்.